என்ன தம்பி நீங்க? எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கீங்க அவங்க கூட? இப்படி ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம் எப்படி தம்பி? வெளியே போனவன் உங்களை யாரையுமே வந்து பார்க்காமலா போயிருப்பான். யாரு கேட்டாலும் தெரியலன்னு சொல்றீங்களாப்பா? சரிப்பா, ஏதாவது தகவல் தெரிஞ்ச உடனே சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க. என்னங்க? யாரு கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றாங்க சாரதா. தாலி வாங்கிட்டு வர போனவன் வேற எங்க போனா எதுக்கு போனானே தெரியலையே. இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட அவன் ஃபோன் பண்ணலையா? ரஞ்சினியோட கல்யாண நாள் நெருங்க மனசு ஒரே படபடப்பா இருக்கு. கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் வந்துருமோன்னு பயமா இருக்குங்க. அப்படிலாம் எதுவும் ஆகாது சாரதா. வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. அப்படி எதுவும் நடக்காது. ரஜினி, கார்த்திக் பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? தாலி வாங்குறதுக்காக போன இடத்துல கார்த்திக் ஐஸ்வர்யாவை பார்த்து பேசியிருக்கான். அப்போ அந்த பொண்ணோட தான் கார்த்திக் போயிருக்கானா? இன்னைக்கு நேத்துக்கு இல்லம்மா, ரொம்ப நாளாவே அந்த பொண்ணு கார்த்திக் பின்னாலதான் சுத்திக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு அந்த அம்மா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இங்க கலாட்டா பண்ணும் போதே நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது தப்பா நடக்க போகுதுன்னு. அந்த பொண்ணு ரொம்ப மோசமான பொண்ணா இருப்பா போல இருக்கு. இல்லம்மா, அந்த பொண்ணு மேல எந்த தப்பும் சொல்ல முடியாது. கார்த்திகை காணோன்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன். ஆனா அந்த பொண்ணு கார்த்திகை காணோம், சந்திரமதி தான் கடத்தி வச்சிருக்கான்னு அவங்க அம்மா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருந்தா. எனக்கு என்னமோ அவ உண்மையாவே கார்த்திகை விரும்புறா போல இருக்கு. அப்படின்னா அந்த பொண்ணு இப்படி இருக்கிற நிலைமைக்கு கூட கார்த்திக் தான் காரணம்னு அந்த அம்மா சொன்னது உண்மைதானா? அப்போ ஒருவேளை கார்த்திக் அந்த அம்மா ஏதாவது பண்ணிருக்குமோ? இருக்காதுமா, கார்த்திக்கு எதுவும் ஆயிருக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்குமா. ஏன் ரஞ்சினி, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன்னு சொன்னியே, கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னாங்களா? இல்லம்மா, நான் அங்க இருக்கிற விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ தெரியல, அந்த சந்திரமதி அங்க வந்தா ஐஸ்வர்யாவை கார்த்திக் கடத்தி வச்சிருக்கிறதா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா. பயப்படாதம்மா, நான் ஐஜியை பார்த்துட்டு தான் வரேன். சந்திரமதி கார்த்திக் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் போலீஸ் கார்த்திகை தேடதான் செய்வாங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. இது பாரு, நீ பயப்படாத, கார்த்திக் வந்துருவான். அழாதம்மா. எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்ட சந்திரமதி. ரஞ்சினியோட தம்பி கார்த்திகை காணன்னு உன் பொண்ணே உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது, நீ போலீஸ் ஸ்டேஷன் போனது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட. போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு தைரியம் உள்ள பொண்ணு அதுக்கு மேலையும் போவல. இப்போ அந்த கார்த்திக் வேற இல்ல, அதான் சைலண்டா இருக்க. ஒருவேளை அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சிட்டாலோ இல்ல அவனே இங்க வர மாதிரி இருந்துட்டான்னு வச்சுக்க, நிச்சயமா உன் பொண்ணு அவனோட போயிடுவா. உனக்கு சரி எனக்கு சரி, ஆள் பலத்திலிருந்து அதிகார பலம் வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஆனா அதை விட பெரிய பலம் உன் பொண்ணுகிட்ட இருக்கு. ஏன்னா இப்ப அவ மேஜர். இப்ப அவ என்ன முடிவெடுத்தாலும் கோர்ட்டும் சட்டமும் அவ பக்கம் தான் நிற்கும். உன் பொண்ணை வீட்டை விட்டு வெளியே போகாம ஓரளவுக்கு தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்பவும் 24 மணி நேரமும் கண்காணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியே கண்காணிச்சாலும் எவ்வளவு நாளைக்கு கண்காணிப்பீங்க? அவன் வந்து உன் பொண்ணை கூப்பிட்டான்னு வச்சுக்க, நிச்சயமா உன் பொண்ணு அவன் கூட தான் போக செய்வா. அப்படி நடந்துட்டா உனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். உனக்கு மட்டும் இல்ல, அந்த அவமானம் என்னையும் தானே சேரும். பார்க்கிற ஒவ்வொருத்தரும் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க. முன்னால விட்டு பின்னால கேவலமா பேசுவாங்க.
அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டா நாளைக்கு வா. ஆமா, ஏன் முடியாது? ஒரு நாள் பூரா டைம் இருக்குல்ல. சாதாரணமா ஒரு சின்ன மண்டபத்திலயோ இல்ல ஒரு சின்ன கோயிலையோ வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ரிசப்ஷனை கிராண்டா பண்ணலாமே. இன்விடேஷன் அடிக்கிறதுல இருந்து விஐபிங்களை இன்வைட் பண்ற வரைக்கும் டைம் எடுத்து பண்ணிக்கலாமே. நாளைக்கு ரஞ்சினி கல்யாணம். ஆனா அவ தம்பி இல்ல. இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ தெரியல. ஆனா நாளைக்கு வர அதே முகூர்த்த நேரத்துல நம்ம வீட்டு கல்யாணம் நடக்கும். எங்க கல்யாணம் பண்றோம், எப்படி கல்யாணம் பண்றோங்கிறத விட இப்ப இருக்கிற சூழ்நிலையில எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது. எனக்கு வந்த யோசனை உங்ககிட்ட சொல்லிட்டேன். முடிவு உன் கையில தான் இருக்கு. நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். மண்டபம் கோயில் அதெல்லாம் வேண்டாம். ஏன் வீட்லயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். நம்ம 2 பேர் குடும்பம் மட்டும் கலந்துக்கிட்டா போதும். வேற யாரையும் கூப்பிட வேண்டாம். இதுவும் நல்ல ஐடியாதான். எந்த பிரச்சனையுமே வராது. சரி, அப்போ அதுக்கான ஏற்பாடுகளை பண்றேன். நாளைக்கு காலையில குடும்பத்தோட சதீஷை கூட்டிட்டு வந்துடுறேன். என்னடா, ஓகேவா? சரிங்கப்பா. அப்போ நாங்க கிளம்புறோம். வாங்க. வரேங்க. கேட்டீங்கல்ல? இப்ப நாங்க பேசின எந்த விஷயமும் வெளியே தெரியவே கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நீங்க தான் பண்ணணும். ஜாக்கிரதையா இருங்க. ம். உடைக்கிறதுக்கு எவ்வளவுதான் இருக்கா? இல்ல ஏதாவது கொண்டு வந்து இன்னும் போட சொல்லட்டுமா? நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி. ஏன்னா நீ என்னோட பொண்ணு இல்ல. எனக்கு இருக்கிற கோபத்துல உனக்கு கொஞ்சமாவது இருக்கும்ல. நீ என்ன வேணாலும் பண்ண, எவ்வளவு வேணாலும் கோவப்படு. ஆனா ஆனா கடைசியில ஏன் சொல்படித்தான் நீ நடக்கணும். இப்படியெல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணா கார்த்திகை தேடி கண்டுபிடிச்சு அவனையே உனக்கு கட்டி வைப்ப நீ நினைச்சியா? அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அந்த எண்ணத்தை இப்பவே அழிச்சிட்டு எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருந்தன்னா உன் விஷயத்துல மட்டும்தான் கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். இல்லனா இந்த அளவுக்கு கூட நான் உன்னை விட்டுருக்க மாட்டேன். உன் கல்யாணம், உனக்கு வரக்கூடிய மாப்பிள்ள, உன்னோட எதிர்காலம், இது எல்லாமே என்னோட இஷ்டப்படி தான் நடக்கும். உன் இஷ்டப்படி இல்ல. இனிமே நான் என்ன சொல்றனோ அதைத்தான் நீ கேட்கணும். நாளை காலையில உனக்கும் ராஜதேவன் பையனுக்கும் கல்யாணம்.
அழுதது போதும். நாளை காலையில நான் உன்னை பார்க்கும்போது கல்யாண பொண்ணாதான் பார்க்கணும். புரிஞ்சுதா? அம்மா அம்மா நில்லுமா, நான் சொல்றது கேளு. அம்மா அம்மா நில்லுமா. அம்மா அம்மா நான் சொல்றது கேளுமா. அம்மா 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 ஐயோ ஐயோ. என்னடா செல்வா, ரொம்ப அப்செட் ஆயிட்டியா? ஆகாம எப்படி மாமா இருக்க முடியும்? நாளைக்கு இன்னும் ஐஸ்வர்யா கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ராஜதேவன் வீட்டுல மருமகளா உட்காந்துருப்பா. நம்ம பண்ண எல்லா முயற்சிகளும் வேஸ்ட் ஆயிடுச்சுல மாமா. ஏன் மாமா இப்படி பண்ண என்ன? எப்படி? நேரா அக்கா கிட்ட போய் ஐஸ்வர்யா கர்ப்பமா இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் சொல்லிட்டா சுட்டுடுவாடா மாமா. ஆமாடா, யோசிக்கவே மாட்டா. அதுவும் ஐடியா கொடுத்தது நான் தான் தெரிஞ்சா உனக்கு துணைய என்னையும் மேல அனுப்பிச்சிருவா. ஏன்டா அப்படி ஆபத்தான விஷயத்தை எல்லாம் யோசிச்சுக்கிட்டு? இல்ல மாமா, இதுக்கு வேற வழியே இல்லையா? ஏன்டா இல்ல? உன் மாமா பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டேய், இன்னைக்கும் நாளைக்கும் நடுவுல 20 மணி நேரம் இருக்கு. இதுக்குள்ள எவ்வளவோ பண்ணலாம். நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். நாளைக்கு சந்திரமதி பிக்ஸ் பண்ண அதே முகூர்த்தத்துல நீ ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுற. எப்படி மாமா? வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க, அவங்களுக்கு இடையில நுழைஞ்சு நான் எப்படி மாமா தாலி கட்ட முடியும்? இங்க இருந்து உன்னால தாலி கட்ட முடியாது. பேசாம ஐஸ்வர்யாவை நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. அங்க வச்சு சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதுக்கு ஐஸ்வர்யா கூட வர சம்மதிக்கணுமே மாமா? சம்மதிப்பா. சொல்ற விதத்துல சொல்லணும். அப்படி சொன்னா அவ சம்மதிப்பா. இப்போ கார்த்திக்க காணும். சந்திரமதி தான் கார்த்திக்க கடத்தி வச்சிருக்கான்னு ஐஸ்வர்யா நம்பிக்கிட்டு இருக்கா. நேரா நீ ஐஸ்வர்யா கிட்ட போ. கார்த்திக் இருக்கிற இடம் எனக்கு தெரியும்னு சொல்லி கூப்பிடு. யோசிக்காம அவ உன் கூட வந்துருவா. நம்ம இடத்துக்கு வந்துட்டான்னா அப்புறம் நாம பண்றதாண்டா எல்லாம். அப்படி பண்ணா அக்கா என்ன சும்மா விட்டுருமா? விட்டுதாண்டா ஆகணும். ஏய், கல்யாணம் முடிஞ்ச கையோட சந்திரமதி கிட்ட போற. ஐஸ்வர்யா கர்ப்பத்துக்கு நீ தான் காரணம்னு ஒத்துக்க. கோவப்படுவா, டென்ஷன் ஆயிடுவா. நீ பயப்படாம அப்படியே நில்லு. உன்னை கொன்னா ஐஸ்வர்யா விதவை ஆயிடுவான்னு அவளுக்கு நல்லா தெரியும். அந்த பயம் வரும். வேற வழி இல்லாம உன்னை வாழ்த்தி அனுப்புவா. அதுக்கப்புறம் அத்தனை சொத்துக்கும் நீ தாண்டா வாரிசு. ஏய், யோசிக்காதடா, சரின்னு சொல்லு. சரி மாமா. ஐஸ்வர்யா தனியா இருக்கிற நேரமா பார்த்து அவகிட்ட போய் பேசு. சரி வர மாமா. ஐஸ்வர்யா, ஏய் எதுக்கு வந்த? நீ எதுக்கு வந்த? நீ அக்கா மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்ண வந்தியா? கோபப்படாத ஐஸ்வர்யா, நான் சொல்றது கேளு. நான் சொல்றது கேளுமா. எனக்கு நீ சொல்றது எதையும் கேட்க வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுறியா? நான் உனக்கு நல்லது பண்ண தான் வந்திருக்கேன். உன் நல்லதெல்லாம் எனக்கு தேவையில்லை. யாரும் இங்க எனக்கு வர வேண்டாம். ஐஸ்வர்யா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. நான் கார்த்திக் வந்து சொல்லணும் தான் வந்தேன். ஆமா கார்த்திக், என்ன சொன்ன? கார்த்திக பத்தியா? என்ன கார்த்திக் அம்மா என்ன பண்ணாங்க? அவன் இப்ப எங்க இருக்கான்? எதுவும்
எதுவும் பண்ணல. அக்கா அவனை ரகசியமான ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருக்கா. எங்க அதான் எங்க? அது ஒரு இடம் எனக்கு தெரியும். சரி வா போய் பார்க்கலாம் வா. இரு 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 இரு. கீழே உங்க அம்மா இருக்குல்ல, உங்க அம்மாவுக்கு தெரியாம நம்ம போக முடியுமா? அப்படியே போனாலும் கார்த்திக் உயிருக்கு ஆபத்து வந்துடும். அதனால நம்ம பிளான் பண்ணி தான் போனோம். இந்த பார், அதனால இன்னைக்கு பூரா அம்மா என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணு. அவங்க சொல்ற மாதிரி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி நட்டி, நகை பட்டு புடவை எல்லாத்தையும் போட்டு கல்யாணம் பண்ண மாதிரி ரெட்டியாரு. யாருக்கும் தெரியாம நான் வந்து உன்னை கூட்டு போறேன். நிஜமாவா மாமா? ஆமா, நான் கூட்டு போறேன். என்ன கூட்டிட்டு போவியா? நான் கூட்டு போறேன். உன்னை கூட்டு போறேம்மா. உன்னை காணோம் தெரிஞ்சு அவங்க தேடுறதுக்குள்ள உனக்கும் கார்த்திக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மாமா 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 ரொம்ப சந்தோஷம் மாமா. இங்க பார், கார்த்திக் உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னா நான் சொல்றபடி நீ கேட்கணும். மாமா கேக்குறேன் மாமா கேக்குறேன். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். சரி மாமா சரி. மாமா தேங்க்ஸ் மாமா, ரொம்ப தேங்க்ஸ். நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். நீ இவ்வளவு நல்லவனா இருப்பன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. மாமா மாமா இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சரி சரி, நான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. நீ இங்கே இரு, நான் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு உன்னை வந்து கூட்டு போறேன். பயப்படாத.